இப்போது இந்த ஓலைச்சுவடிகள் பொறுத்த வரைக்கும் நாடி ஜோதிடம்லாம் அதில் தானே எழுதுறாங்க. ஓலைச்சுவடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓலைச்சுவடிகள் தான். இந்த எனக்கு ஒரு டவுட் வந்தது இது படிக்கும்போது. பொதுவாகவே அந்த லாங்குவேஜை வச்சு அது எந்த காலத்தை சேர்ந்ததுங்கிறத நம்மளால் கணிச்சிட முடியும். உதாரணமாக சங்க இலக்கியத்தை பார்த்தோன்னா அதனுடைய நடை ஒரு மாதிரி இருக்கும். ஆழ்வார் பாசுரங்கள்னால் அது ஒரு நடையாக இருக்கும். கம்பராமாயணத்தில் வேறு மாதிரி இருக்கும். பாரதியார் பாட்டுன்னா இந்த டிஃப்ரென்ஸ் கால வரிசை காலத்தை வந்து அந்த மொழியை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இந்த நாடி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லாங்குவேஜை வச்சு அது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு ஏதாவது ஊகிக்க முடியுமா? கண்டிப்பாக. இப்போ நான் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணப்போ, இப்போ சங்க காலத்தில் உள்ள பாடல் வகைகள் வேறு, ஆசிரியப்பா, வெண்பா, இந்த மாதிரியான பாடல்கள் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்தது. இதில் இருக்கிறது எல்லாமே வெண்பா, அந்தாதி வகையில் தான் இருக்குது பாடல்கள். இப்போ நான் நந்தி அப்படின்னு முடிஞ்சதுன்னா திருப்பி நந்தியிலே ஸ்டார்ட் ஆகும். சிரிச்சான் அப்படின்னா அந்த சிரிப்பான் அப்படின்ற மணியிலே வாழ்க்கை அமை அப்படி தொடர்ந்து வரும். இந்த அந்தாதினா அந்த மாதிரி எந்த இது முடியுதோ அதிலே திருப்பி ஆரம்பிக்கும் அந்த இதில். ஸோ அந்த வார்த்தையில் ஆரம்பிக்கிற மாதிரி தான். இது வந்து எப்படி வந்ததுன்னா 13ஆம் நூற்றாண்டில் அற்புத திருவந்தாதின்னு காரைக்கால் அம்மையார் பண்ணாங்க. ஸோ 13ஆம், அதாவது 13th செஞ்சுரியில் தான் முதல் அந்தாதியே வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கிற நாடி ஜோதிட பாடல்கள் வந்து 13ஆவது நூற்றாண்டுக்கு பின்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. வந்து அதுக்கப்புறம் தான் வந்தோம். இப்போ நாடி ஜோதிடர்கள்கிட்ட இது போய் கேட்டால் இது வந்து முனிவர்கள் இயற்றினது தான் சான்றாங்க. முனிவர்களும் ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி வந்து. ஸோ எப்படி இந்த மொழி மாறுபாடு எப்படி இப்படி பண்ண முடியும்? அவங்க முனிவர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள். அவங்களால வந்து இது இந்த மொழி இந்த காலகட்டத்தில் இதுதான் பயன்பாட்டு இருக்குன்னு தெரிஞ்சு எழுதியிருப்பாங்க அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இரண்டாவது சில பேர் சொல்கிறாங்க, சார் அந்த மாதிரி ஓலைகளில் அந்த மொழிகளில் தான் இருந்திருக்கும். காலமாற்றத்துக்கு ஏற்ப நாங்கள் படி எடுத்து வச்சுப்போம். ஏன்னா அந்த ஓலைகள்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ காலமாற்றத்துக்கு ஏற்ற படி எடுக்கும்போது அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன மொழிகள் பயன்பாட்டில் இருக்கோ அதில் நாங்கள் எழுதுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஏற்றுக்கிறதா மறுக்கிறதாங்கிறது கொஞ்சம் இதுதான். ஆனால் ஏன்னா மொழி பலவிதமாக வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. இப்போ இருக்கிற தமிழ் மொழி எழுத்து வந்து அந்த காலத்தில் இல்லை, பலவிதமாக மாறி தான் இப்போ நம்ம இந்த எழுத்து முறை வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி இது இருக்கலாம், அல்லது பிற்காலத்தில் வந்தவங்க வந்து இதை அப்படி சொல்கிற மாதிரி நான் எடுத்துக்கலாம்.